இது எங்களோட நியூ இயர் டே ட்ரிப் மினி vlog 28 பார்க்கலாமா? மார்னிங்கே எல்லாரும் ரெடியாகி எங்களோட மாமியார் வீட்டுக்கு தான் போனோம். அவங்க மாலை போட்டிருக்கிறதுனால எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி நீங்களும் இங்கே வந்து சாப்பிட்டுக்கங்கன்னு சொன்னதுனால நாங்கள் எல்லாரும் அங்கே போய் காலையில் டிஃபனை முடிச்சிட்டோம். அங்கே இருந்து எங்களோட ட்ரிப்பை நாங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். போகிற வழியில் ஒரு பங்க்ல பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே ஒரு கடையில் போய் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு போகிற வழியில் லட்சுமி நரசிம்மர் கோயில் இருந்துச்சு. சரி ரொம்ப நாள் அங்கே போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம். சரி ஃபேமிலி அங்கே போயிட்டு வரலான்னு நாங்களும் போயிட்டோம். போகிற வழியில் ஒரு இளநீ கடை இருந்துச்சு. அங்கே இளநீலாம் குடிச்சிட்டு அங்கே ஃபோட்டோ எடுக்க லொக்கேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு போனோம். அங்கேயும் செம கூட்டமா தான் இருந்துச்சு. எப்படியோ லைன்ல நின்று ஒரு வழியா நாங்க சாமியை கும்பிட்டுட்டு வெளியும் வந்துட்டோம். அடுத்து நாங்க அப்படியே பண்ணாரியம்மன் கோயிலுக்கு தான் போனோம். அங்க போனா ரொம்ப ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 50 ரூபா டிக்கெட் லைன்ல போய் நின்னோம். அதுவே ரொம்ப கூட்டமா இருக்கு. 30 ரூபா லைன்ல ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி ஒரு போலீஸ் சொன்னாரு. அதனால நாங்க 30 ரூபா லைன்ல போய் நின்னோம். அதுலயும் 1.5 மணி நேரம் நின்று ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு. அதுலதான் சாமி கும்பிட்டு நாங்க வெளியே வந்தோம். உள்ள சாமி கும்பிட போனதுமே ஒரு கோயில் நிர்வாகி சொன்னாரு, நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க, இவ்வளவு நேரம் லைன்ல நிக்கணும்னு அவசியமே இல்லை, நீங்க நேரம் உள்ள வந்து சாமி கும்பிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு. எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியல. அப்படியே வர வழியில பவானி சாகர் டேம் இருந்துச்சு. நாங்க உள்ள போய் எல்லாமே சுத்தி பார்த்துட்டு தூரில விளையாண்டு வரலான்னு பிளான் போட்டு தான் போனோம். ஆனா ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிருச்சு. இவங்க அம்மா வந்து நாங்க மலைக்கு அனுப்பி வைக்கணும், அதனால சீக்கிரமா போலான்னு முன்னாடியே நின்று போட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டு அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். எல்லாரும் அங்க சாப்பிட்டுட்டு அப்படியே நேரம் அவரோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாரும் ஏன் அவரோட அம்மான்னு வீடியோல சொல்றீங்கன்னு கேக்குறீங்க. நான் அவங்களையும் அம்மானு தான் கூப்பிடுவேன், என்னோட அம்மாவையும் அம்மானு தான் கூப்பிடுவேன். ஸோ வீடியோல நான் அம்மானு பொதுவாக சொல்றப்ப என்னோட அம்மாவா அவரோட அம்மாவா அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். இது வரைக்கும் அத்தைனும் கூப்பிட்டதில்லை, அதனாலதான் அவரோட அம்மா அப்படின்னு சொல்லி நான் வீடியோல சொல்றேன். அங்க போய் அவங்களுக்கு நல்லபடியா பூஜை எல்லாம் பண்ணி இருமுடி பை கொடுத்துட்டு திருஷ்டி கழிச்சிட்டு பஸ் ஏற்றி விடுறதுக்காக பக்கத்துல இருக்க கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம். ஆனா அங்க வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு பஸ் எடுக்கவே. சரி இதோட ரொம்ப நேரம் நிக்க வேணாம், காலையில இருந்து அலைச்சலா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்படிதான் எங்களோட நியூ இயர் டே ஃபேமிலியோட போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் மினி vlogல பார்க்கலாம்.